ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சின்ன மருமக சீரியலில் இன்றைய எபிசோடு பார்க்கலாம். பேகை எடுத்துக்கிட்டு கொட்டைக்கு வந்த தமிழ் அங்கே தங்க தேவையானதை செய்கிறாங்க. இந்த டைமில் பெரிய மருமக தமிழை பார்க்க வராங்க. ரொம்ப நாள் கழித்து நீ வீட்டுக்கு வந்தேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ளே எல்லாருமே சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி பெரிய மருமக ரொம்ப வருத்தப்பட, அக்கா அவங்க இந்த மாதிரி செய்யாமல் இருந்தால் தான் நம்ம ஆச்சரியப்படணும். நான் இந்த கொட்டகையில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன், நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. காலையில் சேது வீட்டில் டீ போடலான்னு சொல்லிட்டு தமிழ் வரும்போது ஏற்கனவே பெரிய மருமக எல்லாருக்கும் டீ போட்டு வச்சுருக்கு. அதை எடுத்துகிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இந்த டைமில் மினிஸ்டர் வீட்டுக்கு டிவி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் வராங்க. அதை மினிஸ்டர்கிட்ட கருப்பு வந்து சொன்னதும் எதுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு யோசனையாகவே மினிஸ்டர் அவங்கள சந்திக்க போகிறாரு. அவர் பின்னாடியே மொத்த குடும்பமும் போகுது. வந்த ரிப்போர்ட்டர்ஸ் மினிஸ்டர் சார் வாழ்த்துக்கன்னு சொன்னதும் சேது காட்டுக்குள்ளே இருந்து பத்திரமா வந்ததுக்கு தான் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு, நன்றி, கடவுள் கிருபியால் தான் என் பையன் பத்திரமா காட்டுக்குள்ளே இருந்து வந்தான்னு சொல்லிட்டு மினிஸ்டர் சொல்கிறாரு. சார் வாழ்த்துக்கள் உங்கள் பையனுக்கு இல்லை, உங்கள் மருமகளுக்குன்னு சொல்ல எனக்கு புரியல, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மினிஸ்டர் சொல்கிறாரு. வந்திருக்கிற ரிப்போர்ட்டரில் ஒருத்தர் உங்கள் மருமக +2ல் மறுவாய்ப்பு தேர்வு எழுதி 600க்கு 600 எடுத்து மாநிலத்திலேயே முதலாவதாக வந்திருக்காங்க, அதுக்கு தான் வாழ்த்துக்கள்னு சொல்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதை கேட்டு மினிஸ்டரோட முகம் மாற, ஈஸ்வரி அன்கோலாம் இவ எப்போ எக்ஸாம் எழுத போனால் நமக்கு தெரியாமன்னு சொல்லிட்டு முறுமுறுக்கிறாங்க. பாட்டி, அடி பாவி, எக்ஸாம் எழுத போகிறேன்னு போனால் அதுக்கு இப்படியா மார்க் எடுத்து தொலைவ, என்ன மாட்டி விட்டுருவ போலையேன்னு சொல்லிட்டு பாட்டி தனக்குள்ளேயே புலம்புறாங்க. உங்கள் மருமகளை கொஞ்சம் பேச சொல்லுங்கன்னு சொல்ல தமிழ் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்படியே உங்கள் பையனையும் கொஞ்சம் வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அவரும் வந்து தமிழ்கிட்ட நிற்கிறாங்க. +2ல் மறுவாய்ப்பு தேர்வில் 600க்கு 600 எடுத்து நீங்கள் பாஸ் ஆனதுக்கு உங்களை நாங்கள் வாழ்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து தமிழை பாராட்டுறாங்க. தமிழும் நன்றின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் படித்து எக்ஸாம் எழுத யார் உங்களை ஊக்குவிச்சதுன்னு கேட்க தமிழ் தட்டு மாதிரி எல்லாரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தமிழுக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சு போச்சு, ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போன பிறகு தன்னை நல்லா வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வெளுக்க போகிறாங்கன்னு.